Hi friends, Assalamu alaikum. Welcome to episode 1 of side dish recipes. பாசிப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். 1/4 கப் பாசிப்பருப்பை லைட்டா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு குக் ஆற டைம்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் உடைச்சக்கல்ல, 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூட கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேன்ல ஆயில் ஆட் பண்ணி ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 பட்டை, டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஆனியன் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு டொமேட்டோ, உப்பு ஆட் பண்ணி தக்காளி நல்லா குக் ஆகுற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் டர்மரிக் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர் குக் பண்ணி வச்சிருந்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸில கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா பாயில் பண்ணி ஃபைனலா கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி. தேங்க்யூ.